ஹலோ எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் பிரிஞ்சு செய்ய போகிறோம். ஸோ இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம். சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு நல்லா புதினாவை எடுத்து போட்டுக்கோங்க. புதினாவை நல்லா எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக அதையும் வறுத்துருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டொமேட்டோஸ் போதும். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் யூ கேன் ஆட் ஸ்பைசஸ். ஸோ சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா வெஜ்ஜீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஒரு சொம்பு தண்ணி நீங்கள் அரிசி நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியை நல்லா பரவலாக ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் அது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உடையாது சாப்பாடு அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ நல்லா பரவலாக தூவி விட்டுக்கோங்க. அண்ட் தென் மூடி வச்சுருங்க. நல்லா இந்த அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரிஞ்சி உங்களுக்கு கிடச்சிரும். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். யூ கேன் ட்ரை இட். I hope you'll like it. Thanks for watching this video. See you, tata, bye.